அண்ணா குட் மார்னிங். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். எல்லாம் சூப்பராக படிக்கிறீங்களா? ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேர்ட் சாப்டர் சாமி. தேர்ட் சாப்டரு எக்ஸாம்பிள் 3.6 தியரி ஆஃப் ஈக்குவேஷனில் எக்ஸாம்பிள் 3.6 தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபார்ம் த ஈக்குவேஷன். நம்ம கணக்கே ஃபார்ம் த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணு, அவ்வளோதான். இதில் கொடுத்துருக்கிறது பாருங்கள், ஹூஸ் ரூட்ஸா. நாம் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுற ஈக்குவேஷனுக்கு அதனுடைய ரூட் எப்படி இருக்கான்? த ஸ்கொயர் ஆஃப் த ரூட் ஆஃப் த கியூபிக் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட் வரும் இல்லையா? இது கியூபிக் ஈக்குவேஷன் இல்லையா? இதுக்கு 3 ரூட் வரும். இந்த 3 ரூட் என்னென்னு எடுப்போம்? ஆல்ஃபா, பீட்டா, காமான்னு எடுப்போம். இந்த ரூட்டை ஸ்கொயர் பண்ணி அதை ரூட்டாக வச்சுக்கிட்டா ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணு. இவ்வளோ தான் மேட்ரு. புரியுதா கண்ணு? இந்த ஈக்குவேஷன் ஆக மொத்தம் நீ இதில் சிம்பிள். இதில் என்ன பண்ணணும்? இதுக்கு ரூட்டு ஆல்ஃபா, பீட்டா, காமா போட்டுக்கோ. சம் 1 போடு, சம் 2 போடு, சம் 3 போடு. புரியுதா? அதை அப்படியே வச்சுக்கோ. அதிலிருந்து அதை ஸ்கொயர் பண்ணிவிடுமா? ஆல்ஃபா ஸ்கொயர்டு வரும், அப்புறம் பீட்டா ஸ்கொயர்டு, அப்புறம் காமா ஸ்கொயர்டு. அதுக்கு என்ன பண்ணணும்? சம் 1, சம் 2, சம் 3 போடணும். மொத்தம் 2 தரம். ஒன்று ஆல்ஃபா, பீட்டா, காமா அந்த ரூட்டுக்கு இந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனுக்கு சம் 1, சம் 2, சம் 3 போடணும். அப்புறம் நாம் கண்டுபிடிக்கிறது, இதை ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ரூட்டை ஸ்கொயர் பண்ணி தானே ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா? அப்போ அதுக்கு ஆல்ஃபா ஸ்கொயர்டு, பீட்டா ஸ்கொயர்டு, காமா ஸ்கொயர்டுன்னு வரும் இல்லையா? அதுக்கு நம்ம என்ன போடணும்? சம் 1, சம் 2, சம் 3 போட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். இவ்வளோ தான். மொத்தம் 2 தரம் நமக்கு சம் 1, சம் 2, சம் 3 போடணும். புரியுதா நான் சொல்கிறது? இப்போ பாருங்கள், இப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் நமக்கு x³ + ax² + bx + c. இது நமக்கு என்ன வரும்? ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு, ப்ளஸ்ஸு, மைனஸ்ஸு. சம் 1னா -a, சம் 2னா +b, சம் 3னா -c. பாரு, ரொம்ப ஈஸி தான், நீ குழப்பிக்கவே வேண்டாம். அப்போ சம் 1 ஆன்சர் பார் -a, சம் 2 உடைய ஆன்சர் +b, சம் 3 உடைய ஆன்சர் -c. சம் 1னா ஒவ்வொரு ரூட்டாக ஆட் பண்ணணும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா -a வந்துடுது. சம் 2னா 2 சேர்த்து ஆட் பண்ணணும். ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா காமா ப்ளஸ் பீட்டா காமா, அது +b. சம் 3னா 3 சேர்த்திக்கணும், அது -c. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா? அப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் ஆல்ஃபா ஸ்கொயர்டு. அதே மாதிரி சம் 1 ஆல்ஃபா ஸ்கொயர்டு ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டு ப்ளஸ் காமா ஸ்கொயர்டு. இது என்ன வரும் நமக்கு? ஆல்ரெடி நமக்கு சம் 1 ஸ்கொயர்டு தெரியும், -2 சம் 2. அப்போ இது ஆல்ஃபா ஸ்கொயர்டு ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டு ப்ளஸ் காமா ஸ்கொயர்டுக்கு ஃபார்முலா உனக்கு தெரியும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஹோல் ஸ்கொயர்டில் ஃபார்முலா தானே இதில் வரும். அதாவது சம் 1 ஸ்கொயர் -2 சம் 2. அப்போ சம் 1 -aவா, அதை ஸ்கொயர்டு பண்ணால் a² ப்ளஸ் a². 2 இன்ட்டு சம் 2 b. அப்போ இதுவும் போட்டு கட்டம் போட்டுக்கிறோம். அடுத்தது இந்த ஆல்ஃபா ஸ்கொயர்டு, பீட்டா ஸ்கொயர்டு, காமா ஸ்கொயர்டை 2 சேர்த்து ஆட் பண்ணுமா? இதுதானே நம்ம கண்டுபிடிக்கிறது. இப்போ சம் 2 நமக்கு வேணுங்கிற ஈக்குவேஷனுக்கு சம் 2 இது. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர்டு, பீட்டா ஸ்கொயர்டு ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர்டு, காமா ஸ்கொயர்டு ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டு, காமா ஸ்கொயர்டு. இப்போ இதை நான் என்னென்னு எழுதலாம்? ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா காமா ப்ளஸ் பீட்டா காமா ஹோல் ஸ்கொயர் மைனஸ், நல்லா பார்த்துக்குங்க, ஒன்றுமே கிடையாது, 2 டைம்ஸ் என்ன போடுவேன்? ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா, அப்புறம் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆல்ஃபா காமா பீட்டா காமா. பாரு, நல்லா பாரு, இது வேணும்னா இது ஃபார்முலா பார்த்துக்கோ. ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா காமா ப்ளஸ் பீட்டா காமா ஹோல் ஸ்கொயர்லேருந்து மைனஸ் 2 டைம்ஸ் ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆல்ஃபா காமா பீட்டா காமா. புரிஞ்சுதா? இப்போ இதை பார்க்குறேன், இது நமக்கு தெரியும், இது சம் 2 தானே. அப்போ இது b. பாருங்கள், சம் 2 இங்கே b போட்டிருக்கேன். அப்போ b² ஆயிரும். இது முதல் டேர்ம் இது b² ஆயிரும். இதில் காமனாக பாரு, 2
ஆல்ஃபா பீட்டா காமா இன்னொரு ஆல்ஃபா எக்ஸா இருக்குது. அப்போ ஆல்ஃபா பீட்டா காமா இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ இது 2 காமனாக எல்லா டேர்ம்லையும் இருக்குது. அப்போ 2 ஆல்ஃபா பீட்டா காமாவை காமனாக வெளியில் எடு. அப்போ இதில் மீதி ஆல்ஃபா இருக்கும், இதில் மீதி ஒரு பீட்டா இருக்கும், இதில் மீதி ஒரு காமா இருக்கும். அப்போ தேர்ஃபோர் மொதல் டேர்ம் இது பி ஆகிடுதா, பி ஸ்கொயர்ட் ஆகிடுச்சா. அப்போ 2 இன்ட்டு இது சம் 3 தானே. சம் 3 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாரு, மைனஸ் சியா. அடுத்தது இது வந்து சம் 1ஆ, இது மைனஸ் ஏ. அப்போ இங்கே மைனஸு, இது பி ஸ்கொயர்டு, இது மைனஸ் 3 இருக்குது, பெருக்கணினா மைனஸா 2ac. இது புரிஞ்சுதா. அடுத்தது பாரு, 3 ஆல்ஃபா ஸ்கொயர்டு பீட்டா ஸ்கொயர்டு காமா ஸ்கொயர்டுனா ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர்டுன்னு எழுதுனா ஆல்ஃபா பீட்டா காமா ஹோல் ஸ்கொயர்டு. இது சம் 3 ஸ்கொயர்டு. அப்போ தேர்ஃபோர் சி ஸ்கொயர்டு வந்துருச்சா. இப்போ ஈக்குவேஷன் நாம் இப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும்போது கவனமாக பாரு, மொதல் ப்ளஸ்ஸுக்கன்னு, அடுத்தது மைனஸ்ஸு, அடுத்தது ப்ளஸ்ஸு, அடுத்தது மைனஸ், ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ் மைனஸ் வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ மொதல் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் போட்டுக்கிறோமா, மைனஸ் பாரு இது ஆல்ஃபா ஸ்கொயர்டு ப்ளஸ் பீட்டா. இது வந்து நம்ம கேட்குறதுக்கு சம் 1. அப்புறம் ஒவ்வொன்றா எழுதுறது, இது 2 2ஆக எழுதுறது, இது 3 3ஆக எழுதுறது. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர்டு பீட்டா ஸ்கொயர்டு காமா ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 2 ஆல்ஃபா ஸ்கொயர்டு பீட்டா ஸ்கொயர்டு ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர்டு காமா ஸ்கொயர்டு ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டு காமா ஸ்கொயர்டு எக்ஸு, அப்புறம் மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர்டு பீட்டா ஸ்கொயர்டு காமா. நல்லா பார்த்துக்கோ, இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுல குழப்பம் வேண்டாம். இது ப்ளஸ்ஸுனால் இது மைனஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு, இது என்ன வரும் மைனஸ்ஸு. இப்போ நீ கண்டுபிடிச்சதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியது. ஆல்ஃபா ஸ்கொயர்டு ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டு ப்ளஸ் காமா ஸ்கொயர்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏ ஸ்கொயர்டு மைனஸ் 2b. அப்போ இதுக்கு பதிலாக ஏ ஸ்கொயர்டு மைனஸ் 2b போட்டுக்கணும். 2 2ஆக சேர்த்து எழுதியிருக்கிறோம் பாரு, அதுக்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம், பி ஸ்கொயர்டு மைனஸ் 2ac. 3ஐயும் சேர்த்து எழுதியிருக்கிறதுக்கு இதுக்கு வந்து நமக்கு சி ஸ்கொயர்டு. ஜஸ்ட்டு அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு எக்ஸ் க்யூபு, சரிங்களா, எக்ஸ் க்யூப் மைனஸ் ஏ ஸ்கொயர்டு மைனஸ் 2b இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு, பி ஸ்கொயர்டு மைனஸ் 2ac இன்ட்டு எக்ஸு மைனஸ் என்ன வந்துடும், சி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 0. இவ்வளோ தான் கண்ணு. இதில் என்னென்ன போடணும் அப்படின்னு பார்த்துக்கோ. இது ஸ்டெப் மார்க்கெல்லாம் இருக்குது. மொதல் இதனுடைய ரூட் வந்து ஆல்ஃபா பீட்டா காமான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா பார்த்துக்கோ, என்ன போடணும், சம் 1 புரியுதா, சம் 1 போடணும். சம் 1 வந்து மைனஸ் ஏ தான் வரும். அடுத்து சம் 2 ரெண்டையும் சேர்த்து எழுதும்போது ப்ளஸ் பி வரும். சம் 3 3ஐயும் எழுதும்போது ப்ளஸ் என்ன வரும், சாரி மைனஸ் சி வரும். இதிலிருந்து அவன் சொல்கிறது இந்த ரூட்டை ஸ்கொயர் பண்ணிக்கோ. அப்போ ஸ்கொயர் பண்ணுறதுக்கு சம் 1, இதுதான் சம் 1. ஸ்கொயர் பண்ணி ஒவ்வொன்றா கூட்டணும். அடுத்து ஸ்கொயர் பண்ணுறத 2 2ஆக கூட்டணும், 2 2ஆக சேர்த்து கூட்டணும். அடுத்து 3ஐயும் சேர்த்து எழுதணும். இதுக்கான ஃபார்முலா பார்த்துக்கோ. இது சம் 1 ஸ்கொயர் மைனஸ் 2 சம் 2. நல்லா கவனமாக பார்த்துக்கோ. அதே மாதிரி இதை எழுதும்போது பாரு, இதுக்கான இது வந்து அது இது ஹோல்ஸ் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா காமா ஒன்றும் நம்ம பண்ணலை. இது பாரு, இது அப்படியே ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா காமா ப்ளஸ் பீட்டா காமா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸு. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர்டு ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டு ப்ளஸ் காமா ஸ்கொயர்டு ப்ளஸ் 2ab வரும் இல்லையா, அதே தான். அப்போ 2 டைம்ஸ் ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆல்ஃபா காமா பீட்டா காமா அப்படின்னு எழுதுவோம். இதுதான். அப்போ இது உனக்கு இது என்னது, சம் 2 ஸ்கொயர்டு மைனஸ் இதிலேருந்து காமனாக 2 ஆல்ஃபா பீட்டா காமா எடுத்தோம்னா இது வந்து நமக்கு சம் 3யும் இது சம் 1. இவ்வளோ தான். இது அதே 3ஐயும் பெருக்கல் அப்படியே எழுதுனா இது அப்படியே போட்டுக்கலாம். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது பார்த்துக்கோ. ஒன்று ப்ளஸ்னால் ஒன்று மைனஸ்ஸு, இன்னொன்று ப்ளஸ்ஸு, இன்னொன்று மைனஸ் தான். ஓகேவா, தேங்க்யூ.